ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்லைஸ் லோன் ஆப்பில் லோன் வாங்குறது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி இந்த ஆப்பில் வந்து லோன் எடுத்து நான் அதை ரீபேமெண்ட்டும் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ லோன் எடுத்திருக்கேன். அந்த லோன் ப்ராசஸ் என்ன, எப்படி மொபைல்லே அந்த லோனை வாங்குறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த லோன் ஆப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அப் டு 5 lakhs வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்கும். இது ஆன்லைன் ப்ராசஸ் தான் 100%. அடுத்து இதில் வந்து லோனோட அமௌண்ட் வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு க்ரெடிட் ஆகும் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் எப்படி பார்த்தாலும் 5 to 10 minutes ஆயிரும். எனக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு லோன் அமௌண்ட் வர்றதுக்கு. அடுத்து ஃப்ளெக்சிபிள் ரீபேமெண்ட்ஸ் அண்ட் சிபில் ஸ்கோர் அங்கேயே காமிச்சிரும். ஸோ அதை பார்த்துக்கலாம் லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி. சரி, ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ நம்ம லோன் எடுத்தோம் அப்படின்னா எப்படி நம்ம பேமெண்ட் பண்ணுறது, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, இந்த இதெல்லாம் பார்ப்போம். ஸோ அமௌண்ட் வந்து ஒரு 2000 வச்சுக்குவோம். 2000 தான் நம்ம லோன் எடுக்கிறோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா 18%. ப்ராசஸிங் ஃபீஸ் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. ஸோ அது வந்து 60 ரூபா இருக்குது. அப்புறம் டிஸ்பர்சல் அமௌண்ட், அது கைக்கு நமக்கு வர்றது, பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வர்றது 2000 வந்துடும். சரி, ஓகே. இஃப் ரீபெய்டு இன் 12 months, அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே அவங்க கொடுத்துருக்க அந்த டைம் பீரியடுக்குள்ளே நம்ம ரீபேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 2000 12 மாதம்லாம் போட்டிருக்காங்க. அப்படிலாம் தரவே மாட்டாங்க. ஆக்சுவலாக ஒரு 50,000 எடுத்தாலே வந்து 12 மாதங்கிறது கொடுக்க மாட்டுறாங்க அந்த ஆன்லைன் லோன் ஆப்ஸில். ஸோ ரேர் தான். அதனால் இதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 3 months அவ்வளோதான். அதுவே அதிகம்தான், நமக்கும் அதிகம்தான். 2241 ரூபா நம்ம திருப்பி கட்டியிருப்போம் உங்களுக்கு. நான் 241 ரூபா வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருப்போம் இந்த 2000 லோன் எடுத்ததுக்காக. இன்ட்ரெஸ்ட்டு நம்ம வந்து எவ்வளோ பே பண்ணியிருப்போம் அப்படின்னா 181 ரூபா. இப்போ இதையும் கூட்டி பாருங்கள், இந்த 60 ரூபாயும் கூட்டி பார்த்திங்கன்னா 241 ரூபா வரும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த 241 ரூபா தான், இதுதான் வந்து நம்ம இந்த 2000 ரூபா லோன் எடுத்ததுக்காக எக்ஸ்ட்ரா நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதவே நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். அதுக்காண்டி இதுதான் அப்படிங்கிறதும் சொல்ல முடியாது. இது கூடவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம். நம்ம அந்த லோன் எடுக்கிறோம்ல, எடுக்கும்போது எண்ட் ஆஃப் த ரிசல்ட் காமிக்குள்ள அமௌண்ட்டை நம்ம ஃபைனலாக எடுக்க போகிறோன்ட்டு அப்போ அங்கே வந்து காமிக்கும் நமக்கு கரெக்டான ஒரு வேல்யூ. ஸோ அதில் இதை விட கம்மியாகவும் இருக்கலாம், கூடவும் செய்யலாம். ஓகேவா? ஏன்னா லோன் அமௌண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. லோன் அமௌண்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கலாம். சரி, இப்போ அப்ளிகேஷனுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருந்தால் பாருங்கள். லிங்க் இருந்துச்சுன்னா ஓகே, கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லைனா ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி கெட் ஸ்டார்ட் கொடுத்தோடனே இந்த எஸ்எம்எஸ் ஆக்சஸ், ஃபோன் ஆக்சஸ் இதெல்லாம் வந்து கொடுங்க. இது கொடுக்கறனால எந்த பிரச்சனை வாய்ப்பே இல்லை, அதெல்லாம் எதுவும் கிடையாது. மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட ஃபஸ்ட் நேம், அடுத்து லாஸ்ட் நேம், இன்வைட் கோட் அது என்கிட்ட இல்லை, இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அது எதுக்கு இன்வைட் கோடு, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு இருக்கும், என்கிட்ட அப்ளிகேஷனில் இருக்குது, வேணுன்னா யூஸ் பண்ணுங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். சரியா? ஏன்னா இதெல்லாம் தேவையில்லாது தான். நீங்கள் லோன் எடுக்க வந்திருக்கீங்க, அதில் இந்த இன்வைட் கோடு, ரெஃபரண்ட் எல்லாம் போட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஸோ இந்த கோடு யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து 250 ரூபா கிடைக்கும். உங்களுக்கும் 250 ரூபா கிடைக்கும்னு நினைக்கிறேன். 2 பேர்த்துக்கும் கொடுக்குறேன்னு சொன்ன மாதிரி என் ஞாபகம் இருந்துச்சு, அது கரெக்டாக தெரில. ஸோ இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிரும்ல. ஸோ இப்போ இங்கே கீழே பாருங்கள், பேங்கிங், எக்ஸ்ப்ளோர் அண்டு ஸ்கேன் ஆப்ஷன் டிஃபால்ட்டாக இங்கே இருக்கும். பாரோ, இந்த பார்த்திங்களா பாரோ, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா இதுதான் வந்து நம்ம லோன் எடுக்கிறதுக்கான செக்ஷன். ஸோ இது அப் டு 5 lakhsன்னு போட்டிருக்காங்க. இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே டெல் அஸ் மோர் அபவுட் யுவர் செல்ஃப்னு இருக்குது. ஸோ இங்கே ஸ்டூடெண்ட்டாக, சேலரிடா, செல்ஃப் எம்ப்ளாய்டா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சினாரியோவில் நான் வந்து ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு தான். நான் பார்த்திங்கன்னா வந்து வீட்டில் இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது நான் என்னோடய பிஸ்னஸ் பார்த்துட்ருக்கேன். சரிங்களா? செல்ஃப் எம்ப்ளாய்டு. ஸோ அதனால நான் செல்ஃப் எம்ப்ளாய்டுன்னு கொடுத்துட்றேன். இங்கே டிக் பாக்ஸை டிக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சேலரின்னே கொடுத்துக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. எங்கே ஒர்க் பண்ணாலும் சரி கொடுக்கலாம். ஏன்னா சில பேர் வந்து அந்த சேலரி ஸ்லிப் கேட்பாங்க அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல. ஏன்னா ஒரு சில கம்பெனியில் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுக்காண்டி சொல்கிறேன், உங்கள் பேங்க் டீட்டெயில் வச்சு அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ நீங்கள் கொடுக்கலாம் தாராளமாக, சேலரி பர்சன் இருந்தீங்கன்னா. இப்போ நம்மளோட பேன் நம்பரை என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க. நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். என்ட்ரு பண்ண உடனே என்னோடய பேன் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் சிபில் ஸ்கோர் வந்து இங்கே காமிக்கும். நான் அதை மறைச்சி வச்சுருக்கேன். இப்போ ஓகே, எனக்கு வந்து கண்டினியூ கொடுக்குறேன்.
சரி வாட் யூ டூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை வந்து நீங்கள் என்ன சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், டிசைனர், ஃபோட்டோகிராஃபர் நிறையா இருக்குது, ஏதோ ஒன்று கொடுத்துக்குங்க. அடுத்து எங்கே நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த டீட்டெயிலை கொடுக்கலாம், எந்த ஊர் அப்படின்னு. நான் சென்னை கொடுத்துருக்கேன். அடுத்து உங்களோட மந்த்லி இன்கம் ரேஞ்ச் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. மினிமமாகவே 10,000லேருந்து 15,000 அதுதான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது கீழே இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, கொடுங்க, கிடச்சா லக்கு தானே லோன், நமக்கு தேவை அர்ஜென்ட்டாக. ஸோ அதனால் கொடுத்தா ஆகணும். சில நேரங்கள் அடித்து விட்டு தான் பார்க்கணும். ப்ரொசீட் கொடுத்துடலாம். இப்போ இந்த இடத்துல ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். அண்ட் என்ட்ரு பண்ண உடனே அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு டிஜிலாக்கர்லேருந்து இந்த மாதிரி கன்சென்ட் ஸ்க்ரீன் வந்திருக்கும். ஸோ ஜஸ்ட் அலோவ் கொடுத்துக்குங்க, எதுவும் பிரச்சனைலாம் கிடையாது. இப்போ செக்யூர்லி ஃபெச்சிங் டாக்குமெண்ட்ஸ் அப்படியே ஃபெச் ஆகிட்டுருக்கும். டாக்குமெண்ட் ஃபெச் ஆகிடுச்சு. ஸோ டீட்டெயில்ஸ்லாம் கேப்சர் ஆகிடுச்சு. ஸோ கேஒய்சி அட்ரஸ், நம்மளோட அட்ரஸ் இங்கே வந்து காமிக்கும். ஸோ அது கரெக்டானு பார்த்துக்குங்க. கரெக்ட்னா வச்சுக்கோங்க, இல்லை மிஸ்டேக் இருக்குது, இல்லை நான் வேறு அட்ரஸில் இருக்கேன் அப்படின்னா அந்த அட்ரஸை சேஞ்ச் பண்ணி அங்கே கொடுத்துருங்க. ஓகே. அண்ட் ஃபைனல் ஸ்டெப் பார்த்திங்கன்னா உங்களோட செல்ஃபி வந்து சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. சப்மிட் பண்ணி விடுங்க. ஒன் லாஸ்ட் திங், பேங்க் ஃபெச் பண்ணுறது. இங்கே கண்டினியூ கொடுத்தோடனே பேங்க்லேருந்து ஒரு 1 ட்ரிப்பி வந்து சென்ட் பண்ண சொல்லுவாங்க. சென்ட் பண்ணி விடுங்க. சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் பேங்க் டீட்டெயிலில் ஃபெச் பண்ணிடுவாங்க. ஃபெச்னா எப்படின்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோட டேட்டாஸ்லாம் அவங்க எடுத்துக்குவாங்க. ஓகேவா? டேட்டாஸ் எடுத்துக்குவாங்கன்னா காசு எடுத்துக்குவாங்கன்னு இல்லை, உங்கள் பேங்க் இருக்காங்கள்ல அவங்க வந்து இந்த ஆப்புக்கு வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்ப்பாங்க. உங்களுக்கு வந்து லோன் எவ்வளோ கொடுக்கலாம், ஏன்னா நீங்கள் வச்சுருக்க ட்ரான்சாக்ஷன் எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்கள்ல. ஸோ அதிலே தெரிஞ்சிடும் நீங்கள் எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் வைக்கிறீங்க, உங்களுக்கு மணி ஃப்ளோ எவ்வளோ இருக்குது உங்கள் பேங்க்கில் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ லோன் கொடுக்கணும் அப்படிங்கிறத இங்கே உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா 16,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 16,000 இந்த போரோ ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதை என்ட்ரு பண்ணிங்கன்னா வித்தின் ஒரு 5 to 10 மினிட்ஸில் அந்த அமௌண்ட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் இங்கே அமௌண்ட்டு செலக்ட் பண்ணுறீங்கல்ல, செலக்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, எவ்வளோ ஃபீஸ் வந்து வருது, ஜிஎஸ்டி அந்த ஃபீஸு, அப்புறம் நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவீங்க, அப்புறம் நீங்கள் என்னென்ன டேட்டில் வந்து ரீபேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற டேட்டு. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து காமிக்கும். ஸோ இது எதுக்காக இல்லைன்னா ஒரு அமௌண்ட்டுக்கும் ஒன்று காமிக்கும். அதனால தான் நான் அப்படியே விட்டேன் பிளாங்காக. சரியா? ஸோ இதுதான் கடைசி ஸ்டெப்பு. இது நீங்கள் கொடுத்தோடனே நீங்கள் லோன் எடுத்துக்கலாம். இப்படி வந்துருச்சுன்னா ஓகே. சில பேருக்கு வந்து லோன் இங்கே வெயிட் லிஸ்ட்டுன்னு வந்துடும். ஸோ வெயிட் லிஸ்ட்னால் என்ன அர்த்தம்னா ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், இந்த அப்ளிகேஷனில் அடுத்து 90 நாள் கழிச்சு தான் நம்ம வந்து திருப்பி லோனுக்கு வந்து ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். பெட்டர் நீங்கள் இதில் வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா வேறு லோன் ஆப்புக்கு ஜம்ப் அடிச்சிருங்க, அவ்வளோதான். ஸோ உடனே போக வேணாம், இன்றைக்கி இல்லைன்னா நாளை கழிச்சு அப்படி போய் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா உடனே சடனாக இன்னொரு சிபில் செக்கு வேணாம். ஓகேவா? ஸோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு லோன் வேணும்னா நீங்கள் தாராளமாக இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 100% சேஃப் அண்ட் செக்யூர் தான், ஜென்யூனான அப்ளிகேஷன் தான். ஸ்கேம்லாம் வந்து கிடையாது. இந்த மாதிரி அமௌண்ட்டு கொடுக்காமே கொடுத்துட்டு லோன் உங்கள் பேரில் வைக்கிற அந்த மாதிரிலாம் சான்ஸே கிடையாது. அப்படின்னா இந்த வீடியோவே வந்திருக்காது. ஸோ இது RBI வெரிஃபைட் தான். நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். கூகுள் குரோமில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இந்த ஆப்பை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் தெரியணும். நான் சொல்கிறது நம்பல அப்படின்னா. சரி, ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.